ராத்திரியோட ராத்திரியா அப்படியே கட்சி தாவி இன்னொரு கட்சியில கூட்டணி அமைச்சீர்களே, இதுதான் நியாயமா தருணமா? எதையுமே நிறைவேற்றாத திமுகவினுடைய முதலமைச்சர் அவர்களை தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியின் மக்கள் சார்பாக இந்த திட்டங்களை நீங்கள் எப்பொழுது நிறைவேற்ற போகிறீர்கள் என்று உங்கள் கேள்வியாக நாம் எழுப்பலாமா? உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துதானே ஆட்சிக்கு வந்தாங்க. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? மின்கட்டணம் உயராது என்று சொன்னாங்களே, செய்தாங்களா? சொத்து வரி உயராது என்று சொன்னார்களே, செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்று சொன்னார்களே, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா? விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னார்களே, தள்ளுபடி செய்தார்களா? தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினார்களே, இதை நாம் மன்னிக்கலாமா? பெண்களுக்கான பல திட்டங்களை தந்தார்கள், இதை ஏற்றுக்க முடியுமா? தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. நகை கடன் தள்ளுபடி என்று சொன்னார்களே, நகை கடன் தள்ளுபடி செய்தார்களா? விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்களா? இது மாதிரி நான் எந்த பெண்கள் இருக்கா? அது மட்டும் இருக்கு, வேற எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை. கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குதா? லாட்டரி விற்பனை அமோகமா நடக்குதா? லஞ்ச ஊழல் அமோகமா நடக்குதா? சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கா? பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழ்நாடாக இது இருக்கா? மக்களுக்கு வேண்டியதை நான் கேட்டா இல்லைங்கிறாங்க. யார் போட்டி போடுறாங்க என்று உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். அதை பத்தி நான் பேச தேவையில்லை. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் எடப்பாடியார் அண்ணனை சந்திக்க இன்னைக்கு செய்ய ஆள் அனுப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியா அப்படியே கட்சி தாவி இன்னொரு கட்சியில கூட்டணி அமைச்சீர்களே, இதுதான் நியாயமா தருணமா? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.